பெரம்பலூர் மாவட்டத்தும் வேப்பந்தட்டை என்கின்ற பகுதியில் நீதிமன்ற தீர்ப்பிற்காக தேரோட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரம். இருக்கிற வேப்பந்தட்டை கிராமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வேத மாரியம்மன் திருக்கோயில் இருக்குது. இந்த வேத மாரியம்மன் திருக்கோயில் சம்பந்தமா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வர்றதா இருந்ததுங்க. எப்படின்னா, பெரும்பலூர் இந்த வேத மாரியம்மன் கோவில் தேர் விவகாரத்துல ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்த நிலையில இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு. உயர்நீதிமன்றத்துல பெண்டிங்ல இருக்கு. அதாவது இந்த தேரை கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில கோர்ட் என்ன சொல்லி இருந்ததுன்னா, அதாவது இந்த வேதமாரியம்மன் கோயிலோட தேரானது பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் வருவதற்கு மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறிதான் இந்த வழக்கானது அந்த கிராமத்தை சேர்ந்த வினோத்குமார் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதன்படி இந்த பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய தெருக்கள்ல இந்த தேர்வானது வரதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட வேண்டும்னு மனுவுல கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த மனுவானது நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குறிப்பிட்ட தெருக்கள் மிகவும் குறுகலானவை என்கிறதால தேர் செல்றதுல சிக்கல் இருக்கிறதாக தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தாரு. இதனை அடுத்து கோயில் விவகாரத்துல அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து நடத்தினா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நீதிபதி எச்சரித்ததோடு இல்லாம அந்த தெய்வங்கள் வழிபடும் இடத்திற்கு அனைத்து தரப்பினரை எந்த பாரபட்சமும் இன்றி அனுமதிக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாரு. குறிப்பிட்ட தெருக்குள்ளுக்குள்ள அந்த தேர் செல்ல முடியுமா, சாலையோட அகலம், தேரின் நீளம் உள்ளிட்டவைகளை அறிவு செய்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட சட்ட ஆணையக்குழு தலைவருக்கு 8ஆம் தேதிக்குள்ள இந்த சம்பந்தமா எல்லாம் விசாரிச்சு 8ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இல்லாம விசாரணையை வரக்கூடிய ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த தேரானது 93 நடைபெற்றதுக்கு அப்புறம் இப்பதான் நடைபெறுது. இதுல இருவேறு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட காரணங்களுக்காகத்தான் இந்த தேர் திருவிழாவானது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு தரப்புல பேச்சுவார்த்தையில இரு தரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்பட்டு தேர் திருவிழா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி கோலாகலமா நடந்ததுங்க. தொடர்ந்து இந்த ஆண்டு சுமூகமா இந்த திருவிழா நடைபெறும் எதிர்பார்க்கப்பட்டு வேதமாரியம்மனுக்கு திருத்தேர் ஓட்டம் இந்த நடைபெற இருந்த நிலையில ஒரு பிரிவினர் தேர் தங்கள் பகுதிக்கு செல்ல வேண்டும்னு கோரிக்கை வச்சாங்க. இதுல உடன்பாடு ஏற்படாத நிலையில கடந்த வாரம் பெரம்பலூர் சாராட்சியர் கோகுல் தலைமையில சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அதுக்கு உடன்படாத அந்த பிரிவினர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்று வேதமாரியம்மன் திருத்தேர் வடமலுக்கு இருந்த நிலையில காவல்துறையினர் தேரை சுத்தி என்ன பண்ணாங்க, பேரிகார்டு போட்டு பாதுகாப்பு வலையை அமைச்சிருந்தாங்க. அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுனால என்ன பண்ணாங்க, மாவட்ட கண்காணிப்பாளர் ஆதர்ஸ் பச்சேரா தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதனிடையே கிராமத்தின் பதட்டமான சூழல் நிலவுவதை அடுத்து அங்குள்ள கடைகள் அனைத்து மூடப்பட்டது. தேரை வடமலுக்க காத்திருந்த மற்றொரு தரப்பு தேரை இழுக்க வேண்டுமான பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இதனிடையே இந்த சம்பவத்துல நீதிமன்றம் தொடரப்பட்டுள்ள வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு மாலை 3 மணி அளவில் வழங்கப்பட்ட நிலையில அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக வந்த தகவல், அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைச்ச நிலையில தேரோட்டம் நடத்த விரும்பிய தரப்பினர் போலீசாரோட தடுப்பினையும் மீறி தேரை இழுக்க முற்பட்ட போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசாரின் பேச்சை ஏற்க மறுத்த தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் அமைஞ்சு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு பெரும் பரபரப்பு இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குது. கோபாலகிருஷ்ணன், நீண்ட உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.